ஏங்க ஏங்க சிம்பப்பா எங்க இருக்கியே? ஏ கருவாடு, ஏ புருஷனுக்கு பூ. அண்ணி அண்ணே ரொம்ப டயர்டா இருந்தாரா? ரொம்ப அலைஞ்சு வந்திருக்காருல, அதான் சாப்பாடு கொடுத்து உள்ள ரூம்ல படுக்க வச்சிருக்கோம். அப்படியே பூ எந்த ரூம்ல? என் ரூம் தான் ஃப்ரீயா இருந்தது, அங்க தான் படுத்துருக்காங்க, போய் பாருங்க அண்ணி. சரி கருவாடு பூ. என்னங்க வானர் புருஷன் சொன்னா இவ்வளவு மரியாதை கிடைக்குது இந்த ஊருக்குள்ள? என் பொண்டாட்டி எவ்வளவு நல்ல பேர் சம்பாதிச்சு வச்சிருக்கா. இத்தனை நாள் இது தெரியாம போச்சே. இதுக்கு மேல நம்ம இந்த ஊர்லயே இருந்துட வேண்டியதான். அப்பதான் நம்மளுக்கும் மரியாதை எல்லாம் கிடைக்கும். இனி நான் வெளியே போனா என்கிட்ட ஆட்டோகிராஃப்ல வாங்குவா போலயே. ச்சே, இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. ஏங்க என்னங்க? வாங்க வாங்க, ஆட்டோகிராஃப் வேணுமா? ஆட்டோகிராஃபா? யார் நீங்க? என்ன என்னைய தெரியாதா? இந்த ஊர்ல இருந்துட்டு என்னைய தெரியாதுன்னு சொல்றீங்க? உங்களை எல்லாரும் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு நீங்க என்ன பெரிய ஆளா? நானே என் புருஷனை தேடி வந்தேன், நீங்க யாரு? ஆமா, இந்த ரூம்ல இருக்கு, நீங்க இருக்கிய? ஏங்க நீங்க என்ன இந்த ஊருக்கு புதுசா என்னைய தெரியலன்னு சொல்றீங்க? இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என் பொண்டாட்டி இந்த ஊருக்குள்ள பெரிய ஆளு. அவளை தெரியாத ஆளே கிடையாது இந்த ஊர்ல. அவளுக்கு இருக்க மரியாதை எவ்வளவுன்னு உங்களுக்கு தெரியல. அப்படி யார் பெரிய ஆளு இந்த ஊருக்குள்ள நம்மளுக்கு தெரியாம? நானே என் புருஷனை பார்க்கலாம், நீ வந்து இவன் நடுவுல வந்து பேசிட்டு இருக்கான். ஏங்க இப்பயாவது தெரிஞ்சிருச்சானே யாருன்னு? தெரியலையே, யார் நீங்க? ஏங்க இந்த ஊர்ல ஓனர் தெரியுமா? ஓனரா? ஆமாங்க, ஓனர் தான். தெரியும் தெரியும், அதுக்கு என்ன? எனக்கு நானே விளம்பரம் பண்ணிக்கிறது இல்ல. உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லும் போது நான் வருத்தமும் படையல. அப்படியா? அந்த ஓனரோட புருஷன் தான் நான். என்னது? ஓனர் இருக்காங்களா, ஓனர் ஓனர் புருஷன் தான் நான். பேதி எடுப்பா, முழுசா வேகாத முட்டை மண்டை தொப்பி தலையா, நீ எனக்கு புருஷனா? என் அழகு என்ன, அறிவு என்ன, என் தகுதி என்ன, பேர் என்ன, புகழ் என்ன? 10 வீட்டுக்கும் 10 மாட்டுக்கும் ஒரு காருக்கும் சொந்தக்காரினா இப்படிப்பட்ட எனக்கு நீ புருஷனா? ஐயோ, நான் உங்க புருஷன் இல்லைங்க, ஓனருக்கு தான் புருஷன். என்னது, ஓனருக்கு புருஷனா? யாரையா மத்தக்கிலங்க வந்து உட்கார்ந்துருக்கா? உன் எனக்கு துவைச்சு தொங்க விடல, நான் சரோஜா இல்ல. ஐயோ விட்டுருங்க. விடுறதா? பாக்க வீட்டுல நீதான் என் புருஷன் சொல்லி வச்சிருக்கா. அது மட்டும் இல்லாம பேதி இருப்பான் என்கிட்ட ஓனர் புருஷங்க. இன்னைக்கு உன் தொப்பிய கழட்டி முழுசா வேகாத முட்டை மண்டைய வேக வைக்காம விட மாட்டேன். கண்ணுமணிமா வானரங்க. மா அண்ணி அண்ணனை பார்க்க உள்ள போயிருக்காங்க. அப்படியே பார்க்கட்டும் பார்க்கட்டும். ரொம்ப வருஷம் கழிச்சு வந்திருக்காருல, கொஞ்ச நேரம் தனியா பேசிட்டு வரட்டும். மீன்காரக்கா வாங்க டீச்சர், வாங்க வாங்க, என்ன எல்லாரும் கும்பலா வந்திருக்கீங்க? மீன்காரக்கா, ஓனர் புருஷன் வந்திருக்காராமே, அப்படியா? குரூப்ல ஏதோ மெசேஜ் போட்டு விட்டுருந்தீங்களா? டீனா தான் சொன்னா. ஆமா, வானர் புருஷனா வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. வானர் இன்னைக்குன்னு பார்த்து வெளிய போயிட்டாவல, அதார கூட்டிட்டு வந்து என் வீட்ல வச்சிருந்தேன். அப்படியாக்கா, இப்ப போயிட்டாரோ? இல்ல டீச்சர், பாவையில இங்கதான் இருக்காரு. இப்ப நான் வெளிய போன வானர் வந்தாவ. வந்த உடனே விஷயம் கேள்விப்பட்டு இங்கதான் உடனே ஓடி வந்தாவ. ரொம்ப வருஷம் கழிச்சு 2 பேரும் சந்திக்காவல்ல, அதான் 2 பேரும் உள்ள உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்காவ. பாவம், அதான் நானும் விட்டுட்டு வெளியே நிக்கேன். அப்படியாக்கா, 2 பேரும் பேசிட்டு இருக்காவளோ? வெளியே எப்போ வருவாவ? தெரியலையே, பல வருஷம் தெரிஞ்சிருந்திருக்காவ. கொஞ்ச நேரம் கூட தனியா பேசக்கூடாது, பேசட்டும். அது இல்லக்கா, சரோஜாக்கா புருஷன் வெளிநாட்டுல இருந்து வரும்போது நிறைய பொருள்லாம் வாங்கிட்டு வந்திருப்பாருல, அதான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காருன்னு பாக்குறதுக்கு ஆசையா ஓடி வந்தோம். அவரையும் அப்படியே பாத்துட்டு போலான்னு நினைச்சுதான் வந்தோம். வானர் அவரா வெளிய வரட்டு பாருங்க. இல்லக்கா, ரூம்ல போய் பாத்துட்டு போயிருமே. வேண்டாம் டீச்சர், 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு சந்திச்சிருக்காவ. சொத்த நேரம் தனியா பேசட்டுமே. சரிக்கா, வானர் புருஷன் எப்படி இருப்பாருன்னா சொல்லுங்களா? அவரா நல்லா அழகா இருக்காரு. அழகானா எப்படிக்கா இருப்பாரு? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு, அதான்க்கா கேட்கும், எப்படி இருப்பாரு? மனுஷன் மாதிரிதான் இருக்காரு. அப்படியாக்கா, மனுஷன் மாதிரி தான் இருக்காரோ? ஆமா, என்ன கலர்ல இருக்காரு? சத்தியமா என்ன கேள்வி இது? நம்மளோட மாதிரிதான் இருக்காரு. நம்மளோட மாதிரியா? வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரேக்கா, ரொம்ப கலரா இருப்பாரோன்னு நினைச்சு கேட்டேன். ஓரளவுக்கு கலரா தான் இருக்காரு. அப்படியாக்கா, வெளிநாட்டுல இருந்து செண்டு கொண்டு வந்தாரா? எனக்கு ஃபாரின் சென்ட்னா ரொம்ப பிடிக்கும். ஆமா, எனக்கு ஃபாரின் சென்ட், ஃபாரின் சாக்லேட்லாம் ரொம்ப பிடிக்கும். ஓனர் எங்களுக்கு தருவாங்களா? தெரியல டீச்சர், புருஷன் வந்துட்டாருன்னு நினைச்சு ரொம்ப சந்தோஷம்
பார்த்தோம், எங்கேயாவது வச்சுட்டு வந்திருப்பாரு. அது எங்க வச்சிட்டு வந்தாரோ தெரியல. இங்க வரும்போது ஒரு பைய தான் எடுத்துட்டு வந்தாரு. அப்படியேக்கா, அப்ப லாரியில நிறைய பின்னாடி வருதோ? தெரியலையே டீச்சர். இல்லக்கா, ஃபாரின் சாக்லேட்னா என் பிள்ளைகள் ரொம்ப விரும்பி சாப்பிடும். அதான் கொடுத்தா வாங்கிட்டு போலாமேன்னு நினைச்சேன். அதே மாதிரி தான் செண்டுனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கொடுத்தா வாங்கிட்டு போலாமே நினைச்சேன். உள்ள என்னதான் பண்ணியாவன்னு தெரியலையே. கொஞ்சம் கூப்பிட்டுங்களாக்கா, வேணா போய் பாப்போமா வரையில? ஐயோ, ஒரு 5 நிமிஷம் தான் போறீங்களா? புருஷன் பொண்டாட்டி மான விட்டு கொஞ்சம் பேசுவாவ. அதவே நம்ம தொந்தரவு பண்ண மாதிரிலாம் இருக்கும். கொஞ்ச நேரம் இருங்க. ஏக்கா, எதுக்கு உள்ளே இருக்காவ? அவிய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பேச வேண்டியதானே? இருங்கக்கா, நாங்க போய் ஒரு ஹாயா சொல்லிட்டு வந்துறியோம். என்னது இது? சொல்ல சொல்ல கேட்காம எல்லாரும் விழுந்தடிச்சு உள்ள ஓடியாவே. வானர் அப்படி என்னதான் புருஷன்ட்ட பேசியாவ, நம்மளும் போய் பாப்போம். ஐயோ, என்னது இது? வானரே, என்னது இதெல்லாம்? கட்டின புருஷனை அப்படி கட்டில் மேல போட்டு யாராவது அடிப்பாங்களா வானரே? பேதி எடுப்பா மீன்காரி, இவ்வளவு காரணம் நீதான். அடுத்து ஒன்னே தான் தூக்கி போட்டு மிதிக்க போறேன். வானரே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? என்னங்க என்னங்க? என்னது என்னங்களா? இவனுக்குலாம் என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? வானரே, டீச்சர் கூட உங்க புருஷனுக்காக அழுகுறாவே. நீங்க புருஷனை பார்க்காம மனுஷனை பார்க்காம இப்படி இறக்கலாம் போட்டு அடிச்சிருக்கீங்களே, எதுக்கு? எதுக்கு எதுக்குன்னால கேளு மீன்காரி. இதுக்கு மேல வாயை திறந்தா வச்சுக்க, உனக்கு தான் உலாம். சரோஜாக்கா, நீங்க செய்யறது தப்புக்கா. என்னதான் இருந்தாலும் தாலி கட்டின புருஷனை எப்படியா அடுத்த வீட்டுல போட்டு மிதிக்கிறது? அப்போ வீட்டுக்குள்ள என்ன போட்டு மிதிக்கலாமா? இல்லக்கா, என்னதான் இத்தனை வருஷம் கழிச்சு வந்திருந்தாலும் நீங்க இவ்வளவு எல்லாம் கோவப்படக்கூடாது பாத்துக்கிடுங்க. ஒரு நல்ல குடும்ப பெண் இப்படி எல்லாம் கோவப்பட மாட்டா. இங்க பாருங்க சத்தியம்மா, நல்ல குடும்ப பெண்ணா இருந்தா இப்படிதான் கோவப்படுவா. இந்த பேதி இருப்பா என்கிட்ட என்ன தெரியுமா சொன்னா? வானரே, கட்டின புருஷனையுமா இப்படி பேசுவியே? இங்க பாரு மீன்காரி, இவனெல்லாம் கட்டின புருஷன் சொன்னான்னு வச்சுக்க, கட்டையாலே அடிப்பேன். வானரே, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வரது சகஜம்தான். அதுக்கு அவர்தான் புருஷன் இல்லைன்னு போயிருவாரா, நீங்க பொண்டாட்டி இல்லைன்னு போயிருவீங்களா? சின்ன சின்ன சண்டைகள் வரது சகஜம். அதுக்கு கட்டின பொண்டாட்டி நீங்க தான் பொறுத்து போகணும். மீன்காரி, இவன் ஒண்ணு கட்டின புருஷன் இல்ல, பொண்டாட்டியும் இல்ல. சரோஜாக்கா, புருஷன் பொண்டாட்டிக்குள்ள சண்டை வர்றது சகஜம்தான். அதுக்காக புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லி பிரிஞ்சு போக முடியுமா? பாவம், அவரே இப்பதான் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காரு. அந்த மனுஷன் எப்படி போட்டு அடிச்சிட்டீங்களக்கா? என்னங்க பேசுங்க. ஐயையே, என்ன கன்றாவிதாங்க நடக்குன்னு எனக்கு தெரியல. வானரே, இப்படி கோவப்படுறத முதல்ல நிறுத்துங்க. உங்களுக்கு 2 பிள்ளைகள் இருக்கு, அதுக்காவது நினைச்சு பாருங்க வானரே. யாரை நினைச்சு பார்க்கணும்? இடி விடுவா. உங்க புருஷனை நினைச்சு பாருங்க வானரே. இன்னைக்கே இருந்து இன்னைக்கே போற காரியமா இது? ஜென்ம ஜென்மமா நினைச்சிருக்க கூடிய பந்தம். அதை இப்படி காலுக்குள்ள போட்டு மிதிச்சிட்டீல வானரே. இப்படியே பேசிட்டு வச்சுக்கோ, வாயிலே மிதிச்சுப்பே மீன்காரி. இவனுக்கு நீ பறிஞ்சு பேசிட்டு வரியா? உன் மவ கருவாடி என்னடான்னா அவ ரூம்ல பெட்டு ரூம கொடுத்து படுக்க வச்சிருந்தாளாம். இதுல சோறு வேற ஊட்டி ஊட்டியலாம். இந்த பேதி எடுப்பானுக்கு இவ்வளவு கவனிப்பு தேவையா? ஓனர், எதுக்கு இப்படி இவரை அடிச்சிய? பேதி எடுப்பா, இவன் என்கிட்டே வந்து ஓனருக்கு நான் புருஷேங்க. ஏங்க அப்படியே சொன்னியே? வானர் புருஷன் சொல்லாம பக்கத்து வீட்டுக்காரி புருஷன் என்ன சொல்லுவாரு? இதுக்கெல்லாமா அடிப்பிய வானரே? ஏ மீன்காரி, நான் இவ்வளவு நேரம் சொல்லி உனக்கு புரியுதா புரியலையா? மரமண்ட, சரியான மரமண்ட. இவன் எவனே எனக்கு தெரியாது, என் புருஷனே கிடையாது. வானரே, ஒரு சின்ன சண்டை இதுக்காக யாருமே தெரியாதுன்னு சொல்லுவீங்களோ? சோ கடவுளே, நடந்ததெல்லாம் நடந்துட்டு போட்டு அவரை மன்னிச்சு விட்டுருங்க. 2 பேரும் சேர்ந்து 100 ஆண்டு வாழுங்க வானரே. மீன்காரக்கா, இவர் எப்படி அவிய கூட சேர்ந்து வாழ முடியும்? டீச்சர், அவியதான் ஏதோ கோவத்துல பேசியாவே நீங்களுமா? ஒரு குடும்பத்தை சேர்த்து வைக்கதான் நம்ம போராடணும், பிரிக்க போராடக்கூடாது. நீங்க அவரை விடுங்க, வானர் அவரை கூட்டிட்டு போகட்டும். என்னது, இவனை நான் கூட்டிட்டு போனமா? இந்த பேதி எடுப்பானே முழுசா வேகாத முட்டை மண்டையனே, தொப்பி தலையனை நான் கூட்டிட்டு போனமா? வானரே, ஓனர், உனக்கு என்ன? டீச்சர், நீங்க எதுக்கு இப்படி அழுத்திட்டு கிடக்குறீங்க? அவரை விடுங்க. வானர் புருஷனை வானர் கூட்டிட்டு
நான் அந்த ப்ளூ கலர் வீட்டு முன்னாடி நின்னுட்டு இருந்தேனா உன்னைய தேடிக்கிட்டு எல்லாரும் லைனா வந்து நீங்க தான் ஓனர் புருஷனான்னு கேட்டு மரியாதை கொடுத்தாவ. நானும் இந்த ஊருக்கு வந்து நீ தான் ஓனர் ஆயிட்டா போல நிறைய மரியாதை கிடைக்குதுன்னு சந்தோஷமா ஏத்துக்கிட்டேன். ஆனா இப்படி இந்த அம்மா போட்டு அடிக்கணும்னு எனக்கு தெரியாது. ஓனர் புருஷன் சொன்னக்கு அடியோட விட்டனேன்னு பாரு. ஓனர் நீங்க செஞ்சது தப்பு. என் புருஷனை இப்படியே கண்ணு முன்னு தெரியாம அடிக்காது. இல்லன்னு சொல்லி இருந்தா கேட்டுட்டு போயிருக்க போறாரு. எங்க இருந்து இல்லன்னு சொன்னா மட்டும் புரிஞ்சுக்கிடுவானக்கா. என்கிட்ட ஓனர் புருஷன் சொல்லிக்கிட்டே இருக்கான். நானும் என் புருஷன் வந்துட்டான்னு சந்தோஷமா ஓடி வந்தேன். இவனை பார்த்து நான் எவ்வளவு டென்ஷன் ஆனேன்னு எனக்கு தான் தெரியும். மரியாதை இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தா என்ன நாள் மிதிவுலாம். ஏங்க வாங்க போவோம். உங்களுக்கு என்ன ஏக்கா செண்டு ஏக்கா சென்று வருகிறோன்னு சொன்னேன். ரொம்ப அவசியம். மீன்காரி உனக்கு என்ன பிரச்சனை? எவனையோ ஒருத்தனை கூட்டிட்டு வந்து வீட்டுக்குள்ள வச்சு என் புருஷனை சோறு போட்டுருக்கா. இவன் என் புருஷனை உனக்கு சொன்னனும் இல்ல? என் புருஷனை தான் நீ முன்ன பின்ன பாத்திருக்கியா? இல்ல ஓனர், என்கிட்ட ஓனர் புருஷனாரு, அதனால நம்பிட்டேன். நல்லா நம்பன. அம்மா என் வீட்டு முன்னாடி நிக்கும்போது யாரும் ஓனர் புருஷனான்னு கேட்டாலும் யாரது? ஓனரே அது சாமியா இருக்குன்னு நினைக்கிறேன். அவதான் ஜூஸோட வந்தா. ஓஹோ, அந்த குடிமி செஞ்ச வேலை தானா? இன்னைக்கு குடிமி அறுத்து கடல்ல கரைச்சு விடியே. அப்படின்னா அது ஓனர் புருஷன் இல்லையா? எம்மா நீ வேணா பாத்துக்கிட்டே இருடா. ஓனர் நம்மள இன்னைக்கு தேடி வந்து கூட்டிட்டு போய் அதே வீட்ல நம்மள குடி வைக்கறாவளா ஏன்னு மட்டும் பாரு. அப்படியே சாமி. ஆமாமா, கண்டிப்பா இது நடக்கும். ஓனர் ரபியல் மத்த யாருக்கும் பயப்படலன்னா கூட பரவாயில்ல. ஆனா கண்டிப்பா அவ புருஷனுக்கு பயப்படுவாங்க. ஓனர் ரபியல் புருஷனையே நம்ம காக்கா பிடிச்சிட்டோம். அவியகிட்ட ஒரு அளவுக்கு நம்மள பத்தி இன்ட்ரோ듀ஸ் பண்ணியாச்சு. அதனால ஓனர் ரபியல் வந்த உடனே ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாரு. ஓனர் உடனே நம்மள தேடி தான் ஓடி வருவாங்க. நம்ம இன்னைக்கே நம்ம வீட்டுக்கு போயிரலாமா? எல்லாத்தையும் பேக் பண்ணி ரெடி ஆயிரு. சாமிமா நீ சொன்னது நேசம்தான். சாமிமா அங்க பாரு, சரோஜக்கா வாராவே. வாவ், God is great. எம்மா நான் இப்பதானே சொல்லிட்டு இருந்தேன் ஓனர் ரபியல் வருவாவன்னு. எப்படி வேகமா நம்மள பாக்குறதுக்கு வராவ பாரு. அவிய வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டா உடனே எல்லாம் பேர கூடாதுமா. கொஞ்சம் நம்மள டஃப் கொடுப்போம். சரி சாமி. குடிமி வாங்க ஓனர் ரபியலே வாங்க. நீங்க வருவீங்கன்னு எனக்கு தெரியும். இதுக்காக நீங்க என் கால்ல எல்லாம் விழுந்து மன்னிப்பு கேட்கணும்னு அவசியமே கிடையாது. போனா போது மன்னிச்சு விட்டுறேன். நீ என்னை மன்னிச்சு விடுற என்ன? இன்னைக்கு உன் குடிமி அறுத்து மாவிளக்கு ஏத்தி விடியே. எதுக்கு காப்பிடுறீங்க? உங்களுக்கு நான் நல்லது தானே செஞ்சிருக்கேன். நியாயப்படி என்ன நீங்க பாராட்ட தான் செய்யணும். ஆமா, பொன்னாட போத்தி பூவெல்லாம் போட்டு உன்னை பாராட்டியே. எதுக்கு இப்படி பேசுறீங்க? நான் உங்க புருஷனை கண்டுபிடிச்சிருக்கேன். அவர் எப்ப தொலைஞ்சாரு? வீட்டு முன்னாடி வந்து நின்னு பாம்பால துருதுருன்னு முழிச்சிட்டு இருந்தாரு. நான் தான் கண்டுபிடிச்சேன். ஏது ஏற்பா குடிமிகாரி அர்த்தம் குடிமி அறுத்துட்டு போலான்னு வந்தேன். அவன் என் புருஷன் உனக்கு தெரியுமா? எவனோ ரோட்ல போயிருந்தவன கூட்டு போய் என் புருஷன் மீன்காரி வீட்டுல வந்து விட்டுருக்கா. சரோஜக்கா, அப்படின்னா அவர் உங்க புருஷன் இல்லையா? உங்க வீட்டு முன்னாடி நின்னாரேக்கா. என் வீட்டு முன்னாடி வந்து என் புருஷனா? என்ன நீயும் கூறுகட்டத்தனமா பேசிட்டு இருக்கா? உன் மோ குடிமிக்கு தான் கூறு இல்ல, உனக்கு எல்லாம் வீட்டா? இங்க பாருங்க, குறுகிறெல்லாம் பேசாதங்க. அப்புறம் பாக்கும்போது உங்க புருஷன் மாதிரி தான் இருந்தது. குடுமி என் புருஷனை நீ பாத்திருக்கியோ? பார்த்ததில்ல, இருந்தாலும் இருக்குமோன்னு நினைச்சேன். நல்லா நினைச்சேன், காய வச்சேன்னு சொல்லு. இந்த மாதிரி நீ பண்ணான்னு வச்சுக்கியா குடுமையா இருக்காது, இந்த கூடாரமா இருக்காது. இங்க பாரிச்சில்பா, உன் மோளை கொஞ்சம் அடக்கி வை. எவனோ ஒருத்தன் வந்து என் புருஷனிட்டு நிக்கா. இதெல்லாம் நல்லாவா இருக்கு? எல்லாத்துக்கும் உன் மோதான் காரணம். நான் மட்டும் கிடையாது, அந்த குழந்தையும் தான் காரணம். அவளா? ஆமா, அவளும் தான் காரணம். அவளுக்கு இருக்கு இன்னைக்கு. ச்சே,